அனைவருக்கும் வணக்கம். இந்த பொங்கல் திருநாள்ல ஒரு நாட்டுப்புற கதைய நாடகமா பார்க்கலாமா? இதோ உங்கள் முன் திரு A.K. ராமானுஜம் அவர்கள் எழுதிய ஒரு நாட்டுப்புற கதை. நம்மளோட 23ஆம் சிங்ககேசி மன்னரோட அரண்மனையில தான் இந்த கதை நடக்குது. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ராணி, பார்த்தாயா நம் இளைய மகள் எவ்வளவு அழகாக ஆடுகிறாள். நன்றி தந்தையே, எனக்கு நடனம் என்றால் மிகவும் பிடிக்கும். பெரியவள் மட்டுமல்லவா, அவளும் திறமையானவள் தான். படிப்பதுதான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். சிங்ககேசி மன்னரை பார்க்க மந்திரி வருகிறார். மன்னா மன்னா, ஒரு பெரிய துக்க செய்தி மன்னா. நம் நாட்டு மக்கள் எல்லாம் சோகத்தில் உள்ளார்கள். என்ன மந்திரி, என்ன விஷயம்? மன்னா, அதை நான் எப்படி சொல்லுவேன்? நீங்கள் தானே அதை கூற வேண்டும். சொல்லுங்க, அது என்ன செய்தி? இது மன்னா, கந்தர்வன் செத்து விட்டானா. என்னது, கந்தர்வன் செத்து விட்டானா? ஐயோ! நான் எல்லோருக்கும் 41 நாள் துக்கம் அறிவிக்கிறேன். நம் கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுங்கள். மன்னா. ஐயோ மன்னா, உங்களை கவலையாக இருக்கிறதுனால் பார்க்க முடியவில்லை. ஐயோ, கந்தர்வன் இறந்து விட்டானே. ஐயோ, கந்தர்வன் இறந்து விட்டானா? தாயே, அழகிற்கு எனக்கு ஒரு கேள்வி. ஆமாம், யார் இந்த கந்தர்வன்? அது எனக்கு தெரியாது. மன்னன் வருகிறார் என்று நானும் வருகிறேன். இரு, அவரையே கேட்போம். மன்னா மன்னா. என்ன? என்னை மன்னிக்கவும், ஒரு கேள்வி. என்ன கேள்வி? மதியம் என்ன உணவென்றா? எனக்கு எதுவும் வேண்டாம், நான் துக்கத்தில் இருக்கிறேன். அது இல்லை மன்னா, நீங்கள் தான் சாப்பிட்டு விட்டீரே. என் கேள்வி என்னவென்றால், யார் இந்த கந்தர்வன்? ஆமா, யார் இந்த கந்தர்வன்? நாம் ஏன் துக்கத்தில் இருக்க வேண்டும்? நாட்டு மக்கள் ஏன் துக்கத்தில் இருக்க வேண்டும்? நாம் அவரையே கேட்போம். யார் அங்கே? அந்த மந்திரி அழைத்து வாருங்கள். ராஜ மாதாண்ட ராஜ கம்பீர சிங்ககேசி மன்னர் மந்திரியை அழைக்கிறார். சொல்லுங்கள் மன்னா. மந்திரி, யார் இந்த கந்தர்வன்? எதற்காக நாட்டு மக்கள் எல்லாரும் சோகத்தில் இருக்கிறார்கள்? அது மன்னா, கந்தர்வன் யார் என்று எனக்கு தெரியாது. சேனாதிபதி தான் சொன்னார். முக்கியமான நபராக இருக்குமோ என்று உங்களிடம் கூறினேன். இது யார் என்று உங்களுக்கே தெரியாதா? சேனாதிபதி அழையுங்கள், விசாரிப்போம். போதுமையா உங்கள் துதி? என் கதி மோசமாக போகிறது. சீக்கிரம் அவரை கூப்பிடுங்கள். சேனாதிபதி வருகிறார். அனைவருக்கும் என் வணக்கம். மன்னா, சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எதுவும் செய்ய வேண்டாம். கந்தர்வன் யார் என்று மட்டும் கூறு, அதுவே போதும். கந்தர்வனா? அவர் யார் என்று எனக்கு தெரியாது. என்ன தெரியாத? நீங்கள் தானே இந்த காலை சொன்னீர்கள். அதை வீரன் தான் சொன்னான். அதை தான் உங்களிடம் சொன்னேன். என்னது, கந்தர்வன் யார் என்று உனக்கும் தெரியாதா? உன் கோபத்தை தூண்டாமல் இந்த வீரன் அழைத்து வாருங்கள். வீரன் வருகிறார். மன்னா, இந்த வீரனை நீங்க அடித்தீர்களா? இங்கே ஏதேனும் போர் வருகிறதா என்ன? போரா? உங்களோட எனக்கு பெரிய அக்க போராக இருக்கிறதே. சீக்கிரம் சொல், யார் இந்த கந்தர்வன்? கந்தர்வனா? அது எனக்கு யார் என்று தெரியாது. உனக்கு தெரியாதா? நீ காலையில் சொன்னாய். அது நீங்க
வந்தா என்று. அதனால தான் என் மனைவி சொன்னதை நான் சொன்னேன். ஆஹா, நல்ல வேடிக்கைதான். யார் இங்கே? இந்த வீரனின் மனைவி அழைத்து வாருங்கள். வீரனின் மனைவி வருகிறார். இதான் அரண்மனையா? ஐ, ராணி எவ்வளவு நகை போட்டிருக்காங்க. இவரும் தான் இருக்காரு. மன்னரை பார்த்தாலும் நடுக்கம், மனைவியை பார்த்தாலும் நடுக்கமா? அங்கே கேள். நிறுத்துங்கள். பெண்ணே, நீயாவது சொல்லிவிடு, யார் இந்த கந்தர்வன்? கண்டனா? அது யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. என்ன தெரியாதா? நீ தெரிய காலையில சொன்ன. அதுவா, உங்க செலவு துணி வாங்கிட்டு வர்றதுக்கு ஏன் தாமதம் என்று கேட்டீங்களா? அதான் அந்த செலவு செய்யற அம்மா சொல்லல சொன்னேன். யார் அங்கே? செலவை செய்பவரை கூப்பிடுங்க. தந்தையே, அதுவரை வேண்டுமென்றால் நான் ஆடட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். செலவை செய்பவர் வருகிறார். அடியாத்தி, இதுதான் அரண்மனையா? ராணி துணிமணியெல்லாம் எவ்வளவு பல இருக்கு. யார செலவு செய்யறாங்களோ? வணக்கமுங்க. நான் கேட்கிறேன் மன்னா. பெண்ணே, சீக்கிரமாக சொல். கந்தர்வன் இறந்து விட்டானாமே, யார் இந்த கந்தர்வன்? ஐயோ, கந்தர்வா, என்னை விட்டு போயிட்டியா? நான் என்ன சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? சுமையெல்லாம் சுமந்தாயே, இனிமே நான் என்ன பண்ணுவேன்? போதும் போதும், சொல்லுமா, யார் இந்த கந்தர்வன்? ஐயா சாமி, கந்தர்வன் வர யாரும் இல்லை. நான் ஆசையா 10 வருஷமா நான் வளர்த்த கழுததான் சாமி கந்தர்வன். இன்னைக்கு காலையில தான் செத்து போச்சு. என்னது? கந்தர்வன் ஒரு கழுதையா? நன்றி நன்றி நன்றி.